வணக்கம் பானு. கள்ளக்குறிச்சியில் நேற்று காலை முதல் இரவு வரை இதுவரை 90க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்து இரத்த வாந்தி, வயிற்று வலி, கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் ஆட்டோ மூலமாகவும் உறவினர்கள் கள்ளச்சாராயம் குடித்தவர்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேர்ந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் நேற்று தமிழக அரசு காவல்துறையின் மெத்தன போக்கு காரணமாகவே இந்த உயிரிழப்பு காரணம் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பணி நீக்கம் செய்தும் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய காவல் ஆய்வாளர்களை, உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட 10 பேரை பணி நீக்கம் செய்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியரை பணிமாறுதல் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்தும் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் குடித்த நபர்களை பார்வையிட்டு பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்போது தெரிவிக்கையில், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார கிராம பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு வீடு வீடாக சென்று கள்ளச்சாராயத்தில் குடித்து பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் என பரிசோதிக்கப்பட்டு வருகிறது என்றும், மேலும் கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தனர். மேலும் நேற்று இரவு முதல் இப்போது வரை சுமார் 90க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சேலம், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இதுவரை கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டிருந்த 90 நபர்களில் 31 நபர்கள் இதுவரை உயிரிழந்ததாக தெரிகிறது. மேலும் நேற்று இரவு புதிதாக மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பிரசாந்த் மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்ட இயக்குனர் கோவிந்தராவ் ஆகியோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நேரில் பார்வையிட்டனர். மேலும் தேவையான மருத்துவ உதவிகளை மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீரசோழபுரம், மாடூர், சிறுவங்கூர், மாதவச்சேரி மற்றும் பல்வேறு கிராமங்களில் கள்ளச்சாராயத்தால் அருந்தியவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்த வண்ணம் உள்ளனர். மேலும் தொடர்ந்து உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிகவும் அச்சத்துடன், பயத்துடன் காணப்பட்டு வருகின்றன. மேலும் கருணாபுரத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உயிரிழப்பு அதிகமானதால் அப்பகுதி மக்கள் மிகவும் இறந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் மிகவும் சோகத்திலும் பயத்திலும் உள்ளனர். மேலும் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்பி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு தலைவர்கள் இன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருவதாகவும் தெரிகிறது. மேலும் இப்பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.